أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து எம்மை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், யாரெல்லாம் இஸ்லாத்துக்காகவும் நபி அவர்களுக்காகவும் தங்களுடைய உயிரை ஒரு அற்ப பொருளாக மதித்து வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் இந்த இஸ்லாமிய அறிவை அடுத்த சந்ததிக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு அவாவோடு வாழ்ந்து அதை நிறைவேற்றி அந்த தாபிஊன்கள், தபு தாபீன்கள் மற்றும் யாரெல்லாம் நாளை மறுமை நாள் வரைக்கும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழுகிறார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வார்த்தைகளிலே மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்று. வழிகாட்டல்களிலேயும் வாழ்க்கை நெறிமுறைகளிலேயும் சிறந்த வழிகாட்டல், சிறந்த வாழ்க்கை நெறிமுறை எம் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது என்றும், மார்க்கத்தின் பெயரால் இபாதத்துக்கள் என்ற அடிப்படையிலே இவைகளெல்லாம் புதிதாக மார்க்கத்திலே உண்டாக்கப்படுவைகளோ அவைகள் அனைத்துமே பித்அத்துக்கள். அந்த பித்அத்துக்கள் அனைத்தும் நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனை நரகத்தின் அட்டிப்பாகத்துக்கு இட்டு செல்லும் என்று நபி அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் செய்யக்கூடிய எச்சரிக்கை வாசகத்தை நானும் உங்கள் முன் வைத்தவனாக. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு புனிதமான மாதத்தை முடித்துவிட்டு, ஒரு சிறப்பு மிக்க ஒரு முஃமினுக்கு ஒரு பொறுமதியான மாதத்தை முடித்துவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே உங்களோடு நான் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள எடுத்த விடயம் என்னன்னா, மன்னிப்பு சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, மன்னிப்பு என்று சொல்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் ஒருவரை மன்னிக்கிறதல்ல, ஒரு விஷயத்தை ஒரு சமூகத்தை மன்னித்து போடுவதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்ப அந்த மன்னிப்பை பொறுத்தவரையில இரண்டு பகுதி. ஒன்று ரப்பு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு, இன்னொன்று மனிதர்கள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு, மலக்குமார்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு, அதே போல மற்ற ஜின் வர்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு என்றது இன்னொரு பகுதி. இன்னொரு பகுதி மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு வாழ்கிற நேரத்திலே கொடுக்கக்கூடிய மன்னிப்பு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால், அல்லாஹ்வுடைய விடயத்திலே அவன் குத்தம் செய்துவிட்டால், அல்லாஹ்விடத்திலே அவன் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். அல்லது அவன் செய்யக்கூடிய செயல்களின் மூலம் தானாகவே அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பை வழங்குவான். இன்னும் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகளின் மூலம் பாவ மன்னிப்பை வழங்குவான். இன்னும் சிலவருக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த ஒரே ஒரு சின்ன நன்மையை வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். இன்னும் சில மனிதர்களுக்கு அவர்கள் செய்த சதகாக்கள், அவர்கள் கொடுத்த ஜகாத்துகளின் மூலம் அல்லாஹ் அவர்களின் மரணத்தின் பின்னால் பாவங்களை மன்னிப்பான். இது ஒரு பகுதி. இன்று உங்களோடு கலந்தாலோசிக்க வந்த விடயம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் சக மனிதரோடு வாழுகிற நேரத்திலே அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை தான் இன்று நாங்கள் பார்க்க போறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, மனிதர்கள் என்ற அடிப்படையில் நான் ஒரு குணத்தில் படைக்கப்பட்டிருப்பேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்திலே படைக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தாய் ஒரு குணத்திலே இருப்பார், தந்தை ஒரு குணத்திலே இருப்பார். வீட்டிலே இருக்கக்கூடிய 5 பிள்ளைகளும் 5 விதமாக இருப்பார்கள். இது மனிதர்களுடைய இயல்பு. யாரும் இன்னொருத்தரை ஒத்து போக மாட்டார். சிறிய ஒரு விடயத்திலே கூட வித்தியாசமாகுவார். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்படியாக மனிதர்கள் வித்தியாசப்பட்டு வாழக்கூடிய இந்த சமூகத்திலே, வித்தியாசமாக வாழக்கூடிய அந்த குடும்பத்திலே, வித்தியாசமாக வாழக்கூடிய அந்த நண்பர்களுக்கு மத்தியிலே மன்னிப்பு என்ற பண்பு ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டியது.
மன்னிப்பென்ற பங்கு இல்லாவிட்டால், மன்னிப்பென்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகமே வேற நிலைமையில இருந்திருக்கும். மன்னிப்பெண் ஒன்று இல்லாவிட்டால் எங்களுக்கு மத்தியிலே வளமையாக அடித்தடிகளும் பிரச்சனைகளும் என்று பிரச்சனைகளோடு வாழ்ந்திருப்போம். அந்த மன்னிப்பு என்று சொல்றது இருக்கிறதே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மனிதன் போடக்கூடிய மருந்துதான் மன்னிப்பு. எல்லா பிரச்சனைகளுக்கும் வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளித்தான் மன்னிப்பு. மன்னிப்பெண் ஒன்று இல்லாவிட்டால், மன்னிப்பெண் ஒன்று எங்கட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கைகள் சீர்குலைந்து பெய்திருக்கும். கணவன் மனைவி பிரச்சனையில் முதலாவது பிரச்சனையிலே பிரிந்திருப்பார்கள். நண்பர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய முதலாவது பிணக்குகளையே நண்பர்கள் பிரிந்திருப்பார்கள். குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்திருக்கும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய மிகுந்த பண்புதான், மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மாண்புமிக்க பண்பு தான் எங்களை இந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறது. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு செய்யக்கூடிய அந்த மன்னிப்பை இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தூரமாக்கி வச்சிருக்கிறோம். நிறைய இடங்கள்ல மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு எங்களுடைய உள்ளங்கள் இடம் கொடுக்காது. நாங்க சொல்லுவோமே, எங்களுடைய ஈகோ, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய அந்த அகம்பாவம் சில இடங்கள்ல மன்னிப்பு கொடுக்கறதொட்டும் தூரமாகும். எனக்கு அவர் இப்படி செஞ்சிட்டார், எப்படி நான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறது? எனக்கு அவர் இன்னும் அநியாயத்தை செஞ்சிட்டார், அவருக்கு நான் வாழ்க்கை முழுக்க மன்னிக்க மாட்டேன் என்ற மையத்துக்கு கூட அவர் வரப்படாது என்ற அளவுக்கு நாங்க பேசுறோம். இது கோபத்தின் வெளிப்பாடு. மன்னிப்பென்ற பகுதியை நாங்க மறந்துடுறோம். இஸ்லாத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மனிதன் கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை கொலை செய்வது. ஒரு மனிதன் கையை வெட்டினால் அதே போல, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய அந்த கொலை போன்ற குற்றங்களுக்கு அதற்குரிய பரிகாரம் அடுத்த வெட்டின கொலை செய்த மனிதனுக்கு குத்தத்துக்குரிய அந்த தண்டனையை கொடுப்பது. அவர் களத்தை வெட்டினால் இவருடைய களத்தை வெட்டப்பட வேண்டும், இவர் கொலை செய்தால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அந்த இடத்தில் கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கொலை செய்தவருக்கு கொலை செய்யப்பட்ட குடும்பத்திலிருந்து மன்னிப்பு வழங்கப்பட்டால் அது மிக சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப மன்னிப்பு எல்லாத்துக்கும் ஒருபடி மேல. நீங்க குத்தத்துக்கு உங்களுக்கு ஆத்திரமாக இருக்கும், இவர் செய்த பாவத்துக்கு, இவர் செய்த குற்றத்துக்கு, இவர் செய்ததுக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆகணும், இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்றது எங்களுடைய உள்ளம் இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கும். ஆனால் ஒரு கட்டம் தாண்டி அவரை மன்னிக்கிறது இருக்கிறதே, அந்த மனிதனை அப்படியே மாமனிதனாக மாற்றிவிடும். ஒரு மனிதன் மன்னிக்கிறன்றது அவன் மாமனிதனாக அவனை மாற்றிவிடும். தெரியுமா, ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய செயல்களில் மிக கஷ்டமான ஒரு செயல் என்ன தெரியுமா? மன்னிப்பு கொடுக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே தான் மன்னிப்புக்குரிய கூலி இருக்கிறது. யார் மன்னித்து வாழ்கிறாரோ, யார் அடுத்தவர்களுடைய குற்றத்தை மன்னித்து வாழ்கிறாரோ அவருடைய நன்மைகள் எல்லாம் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அவருக்குரிய நன்மை, அவருக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. பொறுமதியானது, எந்த அளவு என்றது இல்லை. தொழுகைக்கு ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அமல்களுக்கு இப்படித்தான் நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மன்னிப்புக்கும் பொறுமைக்கும் அல்லாஹ்விடத்திலே தான் கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நோன்புக்கும் ஏண்டா, பொறுமைன்றது ஒரு மனிதனுக்கு கொண்டு வரது மிச்சம் கஷ்டம். அதே போலத்தான் ஒரு மனிதனுக்கு கொண்டு வரதுக்கு மிச்சம் கஷ்டமான தெரியுமா? மன்னிப்பு. குடும்பங்கள் பல வருடங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம் மன்னிப்பு கொடுக்காது. குடும்பங்கள் பல வருடங்கள் பிணக்குகளோடு வாழ்வதற்கு காரணம் சகோதரங்களுக்கு இடையிலே பிரிவினை, அவர்களுக்கு மத்தியிலே மன்னிப்பு இல்லை, அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா நாய் அவர்களுடைய செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆயிஷா நாயகி இட்டு கட்டப்படுகிறது. ஒரு சஹாபியோடு சேர்த்து, சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபியோடு சேர்த்து விபச்சார பட்டம் கட்டப்படுகிறது. மதீனா முழுக்க சம்பவம் பரவுகிறது. ஆயிஷா நாயகிக்கும் இவருக்கும் இன்ன தொடர்பாம் என்று மதீனா முழுக்க செய்தி பரவிக்கொண்டே இருக்கிறது. தீயை போல பரவுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள். அந்த அளவு அதிகமாக கவலைப்படுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் சமூகத்தை முன்னோக்குவதற்கு வைக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு கவலையாக இருக்கிற நேரம் அந்த செய்தியை பரப்பின ஒரு சஹாபி தான், அவருடைய பேர் மிஸ்தஹ் இப்னு உசாஸ். இந்த சஹாபிக்கு ஆயிஷா நாயகிக்கு அவதூறு பரப்பப்பட்டதற்காக வேண்டி அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அவருக்குரிய குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்படுகிறது. அப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஆயிஷா நாயகி நிரபராதி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனங்கள் எல்லாம் இறக்கி முடிந்ததன் பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தது. இந்த மிஸ்தஹுடைய குடும்பத்துக்கு வளமையாக உதவி செய்து வந்தார். உதவி செய்து வந்தவர் ஆயிஷா, என்னுடைய மகள், நான் உதவி செய்யக்கூடிய இந்த மனுஷனுக்கு
ஏண்ட மகளை நான் இவ்வளோ செஞ்சுக்கிறேன், ஏண்ட மகளுக்கு இவர் இப்படி செஞ்சிட்டானே ஒரு ஆத்திரம், அவருக்கு ஒரு கோபம். உடனே சொல்லுகிறார், நான் இதற்கு பின்னால் இவருக்கு எந்த ஒரு உதவி செய்ய மாட்டேன், இந்த மிஸ்தவுக்கோ மிஸ்தவுடைய குடும்பத்துக்கோ எந்த ஒரு உதவி நான் செய்ய மாட்டேன் என்று அப்படியே சொல்லிக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனம் இறக்குகிறான், வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்கள வசதியுடையவர்கள், உங்கள விசால மனமுடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள எது தடுக்க வேண்டாம், எதிரே உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஏழையானவர்கள், அதே போல ஹிஜ்ரத்து சென்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை கொடுப்பதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, ஓடோடி வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் இவருக்குரியதை நான் நிறுத்தியிருந்தேன், இதற்கு பின்னால் ஒரு நாளும் நிறுத்தாமல் நான் அவருக்கு கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு கோபம் வருவது இயல்பு, ஒரு மனிதனுக்கு இப்படியெல்லாம் நடப்பது இயல்பு. அந்த இயல்பை தாண்டி ஒரு மனிதன் மன்னிப்பு என்ற பண்புக்கு வந்துட்டா அந்த மனிதன் தான் மாமனிதனாக மாறிவிடுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வசனம் இறக்கப்பட்டவுடனே ஓடோடி செல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு குத்தம் செய்து விட்டேன், நான் இப்படி இவருக்கு செய்வதாக இருந்து அதை செய்வதை நிறுத்தி விட்டேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியதற்கு பின்னால் நிச்சயமாக நான் அதை நிறுத்தி விடுவேன், நிச்சயமாக நான் செய்யக்கூடிய அந்த மன்னிப்பு என்ற பண்பு அவருக்கு கொடுத்துருவேன், என்னை மன்னித்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்கிறார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சகோதரங்கள் எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்தால், என்னுடைய நானா தம்பிமார் சேர்ந்து எனக்கு ஒரு அநியாயம் செய்தால் நான் மன்னிப்பு கொடுப்பேனா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையோடு எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேட்டைக்கு செல்வதாக கூட்டி சென்று அப்படியே அவரை பால்கிணத்திலே தள்ளி தன்னுடைய குடும்பமே இல்லை என்ற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கிணத்துக்குள்ள போட்டுடுவாராங்க சகோதரங்கள். அந்த சகோதரங்கள் செய்தது எங்களுடைய வாழ்க்கையில எனக்கும் உங்களுக்கும் நடந்தா நானும் நீங்களும் என்ன நிலைமையில் இருப்போம்? பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, இப்படி நடக்கும் என்று தெரியாது, அடுத்த கட்ட வாழ்க்கை என்னான்னு தெரியாது. அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைமாறி எகிப்துக்கு சென்று அங்க ஒரு நிலைமைக்கு வாரார், ஒரு அமைச்சர் என்ற நிலைமைக்கு வாராரு. வந்ததுக்கு பின்னால சகோதரங்கள் வாராங்க, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் இடத்துல தானியங்கள் எடுக்கிறது. குர்ஆன் அழகா சம்பவம் வருது. தானியங்கள் எடுக்க வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிய வருது தன்னுடைய சகோதரங்கள் தான் அப்படி என்று தெரிய வந்து அந்த பெரிய சம்பவம் எல்லாம் முடிந்ததன் பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு மனிதன் இல்லாமல் மாமனிதன் என்று காட்டிய இடம் என்ன தெரியுமா? நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் ஒரு மாமனிதன் என்று காட்டிய இடம் என்ன தெரியுமா? அவ்வளவு துரோகம் செய்து வருடக்கணக்காக கஷ்டப்பட்டு ஜெயில கஷ்டப்பட்டு அவர்கள் கோர்ந்து போட்டதன் பின்னால தான் இவர் வளர்ந்த இடத்துல ஒரு பிரச்சனையா இவர் ஜெயிலுக்கெல்லாம் போறாரு, எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இவர்கள் தான் என்று யோசிக்கக்கூட எந்த அளவு ஒரு கோபம் வரும். ஏன்னா கஷ்டத்துக்கெல்லாம் என் சகோதரங்கள் தான் காரணம் என்று யோசிக்கொள்ள எந்த அளவு ஒரு வெறுப்பு வரும். என் உம்மை விட்டு பிரிச்சு என் வாப்பா விட்டு பிரிச்ச இந்த சகோதரங்கள் மேல் எந்த அளவு கோபம் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு சாதாரண மனிதன் என்றதை தாண்டி நான் ஒரு மாமனிதன் என்று காட்டிய இடம் அவர்களுக்கு எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கையில இந்த மன்னிப்பு என்ற பண்பு இருந்துச்சு. எங்களுடைய இறை தூதர் எடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தார்கள், விரட்டினார்கள், வருடக்கணக்கிலே ஒதுக்கி வைத்தார்கள். அதே போல தாயிஃபுக்கு செல்லுகிறார்கள், தாயிஃபிலே ரத்தம் வடியும் அளவுக்கு அடிக்கிறார்கள். ரத்தம் வடிந்தபடி ரசூலுல்லாஹ் வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்குகிறான். இந்த ஊரை 2 மலைகளை சேர்த்து நொறுக்கிவிட, இந்த ஊரை 2 மலைகளை சேர்த்து அப்படியே அழித்து விடுவதற்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர்களை மன்னித்து விடுங்கள், இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிச்சலங்கள் இஸ்லாத்துக்கு வரலாம், அவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தலாம், இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப நபிமார்களுடைய பண்பு மன்னிப்பு. நபிமார்கள் மனிதர்கள் என்பவர்களை தாண்டி அவர்கள் மாமனிதர்கள் என்று காட்டிய இடம் அவைகள். அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இவ்வளவு பெரிய குத்தம் செய்தாலும் அப்படித்தான் வாழ வேண்டும். என்னை உங்களை மெடுங்க ஊரோட்டு விரட்டுற ஏதோ ஒரு நலவை பேசியதற்காக வேண்டி, கொள்கையை பேசியதற்காக வேண்டி, நானும் நீங்களும் உண்மையான மார்க்கம் இதுதான் என்று பேசியதற்காக வேண்டி என்னையும் உங்களையும் அல்லது தனி மனிதனாக ஊரை விட்டு விரட்டினால் ஊரிலே எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒதுக்கப்பட்ட எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
எங்களுடைய மனநிலைமை யோசிங்க. எங்களுக்கு எல்லாம் ஒதுக்கப்பட்டு, எங்கட குடும்பங்கள் எங்களை ஒதுக்கி, எங்கட சகோதரங்கள் எங்களை ஒதுக்கி, நான் ஒன்றாக படித்த என்னுடைய நண்பர்கள் என்னை ஒதுக்கி, நான் ஒரு சரிய சொல்றேன், கொள்கையை சொல்றேன், மார்க்கம் இதுதான் என்று சொல்றேன் என்ற அந்த காரணத்துக்காக என்னையும் உங்களையும் ஒதுக்கினால், ஊரை விட்டு விரட்டினால், நான் ஒன்றுமே என்னிடத்தில் இல்லாமல் வேறொரு ஊர்ல போய்த்து நான் நீக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நானும் நீங்களும் வேறொரு ஊர்ல வாழ்றோம், யாருமே தெரிய அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வாழ்றோம். காரணம், என் ஊர் மக்கள் என்னை விரட்டினார்கள் என்றா. ஒரு நாளைக்கு நான் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு அதிகாரம் வந்தா என் ஊர் மக்களை நானும் நீங்களே எப்படி நடத்துவோம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஃபத்ஹு மக்கா நேரத்தில் அவ்வளவு விரட்டிய ஊர், தன்னை விரட்டி அடித்து தன்னை வாழ விடாமல், தன்னோடு இருந்து எல்லாரையும் வாழ விடாமல் அப்படி விரட்டி அந்த மனிதர்களை ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகாக மன்னித்தார்கள். இந்த இடங்கள் தான் ரசூலுல்லாஹ் மனிதன் என்றதை தாண்டி மாமனிதனாக வாழ வச்சது. 3 வருடங்கள் ஷிபு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே ரசூலுல்லாவும் அவரை நம்பி சமூகமும் போடப்படுகிறார்கள். யாரும் திருமணம் முடிக்க முடியாது, ரசூலுல்லாவோடு சேர்ந்தவர்களோடு யாரும் திருமணம் முடிக்க முடியாது, அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் இல்லை, உணவு பரிமாற்றங்கள் இல்லை என்ற அளவுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கள் போடக்கூடிய மலங்கள் ஆட்டு விட்டையின் அளவு இருக்கும், ஆட்டு விட்டையை போல இருக்கும். காரணம், இலை குலைகளை திண்டு 3 வருடங்கள் இருந்தார்கள். எந்த அளவு அதாவு பட்டிருப்பார்கள், எந்த அளவு வேதனை பட்டிருப்பார்கள். அந்த வேதனைகள் நாங்கள் அனுபவிச்சா, அந்த வேதனைகளை நாங்கள் அனுபவிச்சா ஊர்ல இருக்கக்கூடிய ஒத்தரையும் நாங்க மிச்சம் வைக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்துட்டா, நாங்க ஜனாதிபதி என்ற நிலைமைக்கு வந்துட்டா, ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் அதிகாரி என்ற நிலைமைக்கு நாங்க வந்துட்டா ஊரை மிச்சம் வைக்க மாட்டோம். ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வரியில் ஒரு அநியாயம் செய்வோம் என்று எங்களுடைய உள்ளம் சொல்லும். நானும் நீங்களும் எங்களுடைய நிலைமை அப்படி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்கா நேரம் வராங்க, எல்லா அதிகாரமும் இருந்துச்சு, மக்காவே தாண்ட கண்ட்ரோல்ல, நினைச்சா என்னதும் செய்யலும். சஹாபாக்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தால், சஹாபாக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மக்காவிலே தனக்கு அநியாயம் செய்து எல்லாரையும் வெட்டி சாய்த்திருப்பார்கள். ஆனால் நபியுடைய மாண்பு, நபியுடைய பண்பு, அவர் மனிதன் என்றதை தாண்டி மாமனிதன் என்று காட்டிய இடம், அவ்வளவு அநியாயம் செய்தவர்களையும் ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். அன்புக்குரிய ஈமானியவர்களே, இதுதான் ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய மன்னிப்பு. எங்களுக்கு மத்தியில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், எங்களோட உம்மா வாப்பாக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கலாம், எனக்கும் என்னுடைய தாய்க்கும் இடையில, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் இடையில பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன காணி பிரச்சனையில எனக்கு ஒரு அநியாயம் அவரால் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில சகோதரங்கள் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம், என்னுடைய நண்பன் என்னோடு தொழில் செய்த என்ற பார்ட்னர் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, மன்னிப்பது மிகவும் கஷ்டம்தான். மன்னிக்கிறது உள்ளம் இடம் கொடுக்காது. சில நேரம் சுத்திக்கிறார்கள் கூட மன்னிக்கிறதுக்கு இடம் விட மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்க மன்னிக்கிறது இருக்கிறது, அதுதான் என்னையும் உங்களையும் மாமனிதனாக மாற்றும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறையச்சம் உடையவனாக இருந்தா அவனை இன்னும் இறையச்சம் உடையவனாக மாத்துறது, அவனை நெருக்கிறது இந்த மன்னிப்பு தான். வஅன் தஅஃபு, நீங்க மன்னிங்க, وأن تعفوا أقرب للتقوى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், وأن تعفوا أقرب للتقوى, நீங்க மன்னிக்கிறது இருக்கிறதே அது உங்களுடைய இறையச்சத்துக்கு, நீங்க அல்லாஹ்வை பயம் என்று காட்டுறதுக்கு மிச்சம் நெருக்கமானது. ولا تنسوا الفضل بينكم, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தயால குணம் என்று சொல்லுவோமே, எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல முறையில் வாழ்ற அந்த பண்பை நீங்க மறக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய ஈமானி உறவுகளை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இறையச்சம் உள்ளவராக அல்லாஹ்வை நெருங்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்களா, மன்னிப்பென்ற பண்பு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் மன்னிப்பை பத்தி பேசுது. நாங்க ரப்பிடத்திலிருந்து நாங்க செஞ்ச குத்தத்துக்காக வேண்டி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நான் ஒரு பாவம் செஞ்சிருப்பேன், கியாமுல் லைல் முழுக்க இரவு முழுக்க நின்று ரப்பிடத்தில் நாங்க என்ன செய்யறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு குத்தமிழைத்த ஒருவருக்காக வேண்டி நாங்க மன்னிக்கிறதும். ரப்பு மன்னிக்கிறான், விசால மனமுடையவன் என்னையும் உங்களையும் மன்னிக்கிறான், நான் அவனுக்கு துரோகம் செய்தும் நாங்கள் மன்னிக்கிறான் என்றால், நாங்களும் உலகத்தில் எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள். கபருக்கு போனதற்கு பின்னால, மரணிதத்துக்கு பின்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் அவரை மன்னிச்சிருக்கணும், நான் அவரோட பாவத்தை மன்னிச்சிருக்கணும், அவர் எனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் மன்னிச்சிருக்கணும், ஐயோ மன்னிக்காம பெய்த்தனே என்ற அளவுக்கு நாங்க நிறைய பேர் வருத்தப்படுறதை கேள்விப்படுவோம். மவுத்தன் ஒன்று வருவதற்கு முன்னால என்ன அநியாயம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை மன்னிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய கூலியை, அது அவருக்கு சொந்தமானவராக இருந்தா அதற்குரிய கூலியை எனக்கு
எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கத்துல தருவான், அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அல்லாஹ் மறுமையிலே பார்த்துக் கொள்வான். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப நானும் நீங்கள் சுவர்க்கம் போகணும் என்றாலும் எங்களுக்கு அதற்கு இருக்கக்கூடிய வழி இந்த மன்னிப்பு தான். அல்லாஹ் சொல்லுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வசாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், ஒரு சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம் என்றால் அதனுடைய விசாலம் வானம் பூமியின் அளவுக்கு விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லதீன லில் உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ் சொல்றான், ஒய்தத்லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ் பின்னுக்கால விளங்கப்படுத்த கொலே, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, அவர்களுக்கு கஷ்டமான நேரம் கடினமான நேரங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி செலவழிப்பார்கள். வல் காலிமீனல் கைல், இங்க தான் எங்க விஷயம் வருது. வல் காலிமீனல் கைல் என்றா அவர்கள் கஷ்டப்பட்டு கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். அப்ப யார் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்குரிய சுவர்க்கம் என்று சொல்லுகிறான்? இறையச்சம் உள்ளவர்களுடைய சுவர்க்கம் என்றா சொல்லிட்டு அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்றான் என்றா, வல் காதிமீனல் கை, அவங்களுக்கு கோபம் வரும், அநியாயம் நடந்திருக்கும், கோபம் வரும், அதற்கு மேலால் ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு கோபம் வரும், கோபத்தை அப்படியே கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வல் ஆஃபீனா அனின் நாஸ், எனக்கு நீ அநியாயம் செஞ்சிட்டியா, நான் அதை புறவை பார்த்துக் கொள்றேன், அவர்களை மன்னித்து அனுப்பக்கூடிய மனிதர்களுக்காக அந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, அப்ப ஒரு மனிதன் நாங்க நினைக்கிறோம் என்னண்டா, எங்கட இந்த ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்தா நாங்க செகண்ட் ஆகிடுவோம், அப்படித்தான் எங்களுடைய எண்ணம். எல்லாட்ட முன்னுக்கும் ஒருத்தர் எங்களுக்கு ஒரு அநியாயம் செஞ்சா, அல்லது எல்லாட்ட முன்னுக்கும் ரோட்ல எல்லாட்ட முன்னுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒருத்தர் ஏசி இருப்பாரு, அல்லது என் குடும்பத்தை இழுத்து என் உம்மாவை இழுத்து வாப்பாவை இழுத்து ஒருத்தர் ஏசி இருப்பாரு. அந்த கோபம் அந்த வெறி எல்லாட்ட முன்னுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுட்டும் தடுத்துரும். எங்கட ஈகோ எங்களை வானம் என்றிடும். நான் எப்படி அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறது, நான் அவருக்கு மன்னிச்சா நான் செகண்ட் ஆகிடுவேன் என்ற அளவுக்கு நாங்க யோசிக்கிறோம். அதுதானே நாங்க மன்னிப்பு கொடுக்காம காரணம். நான் செகண்ட் ஆகிடுவேன், அவனுக்கு நான் எப்படி மன்னிப்பு கொடுத்து, அவன் செஞ்சதுக்கு நான் அவனுக்கு செஞ்சேதான் ஆகுவேன். அவன் எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சா நான் அவனுக்கு அதை செஞ்சேதான் ஆகுவேன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா நகஸ ஸதகத்தும் மின் மாலி, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சதகா, நீங்க நன்மைக்காக வேண்டி அல்லாஹ்வை நாடி நீங்க அல்லாஹ் இடத்துல சதகா கொடுக்குறீங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தருக்கு உதவி செய்றீங்கண்டா, உங்களுடைய சொத்திலிருந்தோ பணத்திலிருந்தோ எந்த ஒன்றும் குறையாது. வமா அஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஒரு மனிதன் இன்னொருத்தரை மன்னிக்கிறார்டா, அவர் கண்ணியத்தை தாண்டி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு கண்ணியத்தை தாண்டி எந்த ஒன்றும் அதிகரிக்காது. அப்ப என்ன அதிகரிக்கும்? ஒரு மனிதனுக்கு அதிகரிக்கக்கூடிய விஷயம் கண்ணியம். நாங்க நினைக்கிறோம் எங்கட கண்ணியம் குறைஞ்சிரும், நாங்க செகண்ட் ஆகிடுவோம், எங்கட மரியாதை குறைஞ்சிரும் என்றதுக்காக வேண்டி நாங்க மன்னிப்பு கொடுக்காம விட்டுருவோம். அவரை நான் பார்த்துக் கொள்றேன், அவருடைய விடயத்தில் நான் ஒன்றும் பேச மாட்டேன், எல்லாட்ட முன்னுக்கும் வீராப்பா பேசிடும், அவர் என் மையத்துக்கு கூட வரப்படாது, நான் அவருடைய மையத்துக்கு கூட போக மாட்டேன், அவரை மன்னிக்கவே மாட்டேன் என்று பிள்ளைகளை பார்த்து கூட எத்தனையோ தாய்மார் தந்தைமார் சொல்லுகிறத நாங்க காதால கேட்கிறோம். இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கண்டா, நீங்க மன்னிப்பு கொடுத்தா உங்களுடைய கண்ணியம் இந்த உலகத்திலே நாளை மறுமை நாளே அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்ப நாங்க யார் இடத்துல கண்ணியமானவர்களாக வாழணும்? நாங்க யார் இடத்துல கண்ணியமானவர்களாக மாறணும்? இந்த உலகத்தில் எங்களுடைய கண்ணியம் இழக்கும் என்று ஏதோ நினைச்சு கொண்டிருக்கிறோமா? ரப்பிடத்துல கண்ணியம் உள்ளவர்களாக மாறணுமா? அந்த உலகத்தின் அளவுக்கும் வானத்தின் அளவுக்கும் விசாலமான அந்த சுவர்க்கம் வேணுமா? மன்னிப்புள்ள மனிதர்களாக மாறுவோம். 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 படி 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனால் சுவர்க்கம் என்றொன்று கிடைக்கணும் என்றா, மனிதன் என்றதை தாண்டி நானும் நீங்கள் ஒரு மாமனிதனாக வரணும் என்றா, ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய குணம் எனக்கும் உங்களுக்கும் வரணும் என்றா, அன்புக்குரியவர்களே, மன்னிக்க கூடிய மனிதர்களாக வாழும். கொஞ்ச நேரம் எடுத்து யோசிப்போம். நான் இவ்வளவு கோபம் வச்சு கொண்டிருக்கிறது, நான் இவ்வளவு பகைமை வச்சு கொண்டிருக்கிறது, நான் இவ்வளவு மன்னிப்பு கொடுக்காம வைக்கிற விடயம் தகுதியானதா? நான் மன்னிப்பு கொடுக்காம இருக்கிறதுக்கு அது தகுதியான விஷயமா? நான் இவ்வளவு கோவப்படுறதுக்கு தகுதியானதா? ஒன்றோ நான் மௌத்தாகிட்டா அல்லது அந்த மனிதன் மௌத்தாகிட்டா
நான் கவலைப்படுவேனா? அதற்காக வேண்டி என் குடும்பம் கவலைப்படுமான்னு கொஞ்சம் யோசிப்போம், மன்னிப்பு கொடுப்போம். மன்னிப்பு ஒரு நாளும் எங்களுடைய தரத்தை குறைக்காது, ஒரு நாளும் எங்களுடைய மரியாதையை குறைக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க மன்னிப்பு கொடுத்தீங்கண்டா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் கண்ணியத்தை அதிகப்படுத்தி தருவான் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, மன்னிப்பு என்றது எங்களோட வாழ்க்கையில முக்கியமான பகுதியாக எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு சஹாபாக்களுக்கு வந்த அளவு பிரச்சனை கூட நாங்கள் இன்னும் அனுபவிக்கல, சஹாபாக்கள் கேவலப்பட்ட அளவுக்கு கூட நாங்கள் கேவலப்படல. அன்புக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த துரோகத்தை போல கூட எங்களுக்கு இதுவரைக்கும் நடந்திருக்காது. சின்ன வயசுல தாய் தந்தையை விட்டு பிரிச்சு, உம்மா வாப்பா விட்டு பிரிச்சு, யாருமே தெரியாத, யாரும் தூக்க முடியாத ஒரு கிணத்துக்குள்ள போட்டு, அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர் ஒரு ஊரில் பெய்து வளர்ந்து, அதற்கு பின்னால் அவர் சிறைவாசம் எல்லாம் சென்று, பிரச்சனைகள்ல சிறைவாசம் எல்லாம் சென்று அல்லாஹ் ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவருடைய இடத்திலிருந்து யோசிங்க. சின்ன வயசுல உம்மா வாப்பாட அன்பு கிடைக்க வேண்டிய வயசுல அது கிடைக்கல. எல்லாரும் ஓடிப்பாடி விளையாட வேண்டிய அந்த இளமையான இளைஞன் வயசுல அவர் ஜெயிலுக்குள்ள எந்த அளவு ஒரு கோபம் இருக்கும், தன்னை அந்த அளவு செய்த சகோதரர்கள் மீது எந்த அளவு ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பெல்லாம் தாண்டி, அந்த வெறுப்பெல்லாத்தையும் ஓரமாக்கி விட்டு, நான் சாதாரண மனுஷன் இல்லை, உங்களையே போல மன்னிக்காம பழி வாங்குறதுக்கு நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் ஒரு மாமனிதன் என்றதை காட்டுறதுக்காக வேண்டி, நான் ஒரு அல்லாஹ்வுடைய மனிதன், இறையச்சம் உள்ளவன் என்றதை காட்டுறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை பயந்த மன்னிப்பென்ற பண்புக்கு தகுதியான ஒரு மனிதன் என்ற காட்டுறதுக்காக வேண்டி அவ்வளவு அநியாயம் நடந்தும், அவ்வளவு பிரச்சனை நடந்தும் கடைசியில் என்ன செஞ்சாரு? தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார். அன்புக்குரியவர்கள், இதுதான் அழகிய பண்பு, இதுதான் மன்னிப்பு என்ற அழகிய பண்பு. ரசூலோட வாழ்க்கையில் எடுங்க, ரசூலுக்கு செய்யாத அநியாயமா? ரசூல்லா தொழுது கொண்டு இருக்கக்கூட குடல்களை போட்டதாக வரலாறுகளை படிக்கிறோம். ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு செய்யாத அநியாயமா? சஹாபாக்களுக்கு செய்யாத அநியாயமா? ரசூல்லா விரட்டுகிறார்கள், அந்த அளவு ஷிபு அபி தாலிபிலே கஷ்டப்படுகிறார்கள். தாயிஃபுக்கு போனா தாயிஃப்லயும் ரசூல்லா அடி வாங்குகிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ரசூல்லாவை கேவலப்படுத்திய சமூகம். தனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, நினைச்சா நான் எதையும் அவர்களுக்கு செய்வேன் என்ற அளவுக்கு எல்லா அதிகாரத்தோடையும் மக்காக்குள்ள போறாங்க. மக்காவுடைய வெற்றி டைம் ஹிஜ்ரி 8ஆம் வருடம். ரசூல்லா எல்லா அதிகாரத்தோடையும் மக்காவுக்குள்ள போறாங்க. பெய்த்து நினைச்சா அந்த மனிதர்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் பழி வாங்கலாம், செஞ்ச அநியாயத்துக்கு ஒவ்வொருத்தரை நிக்க வச்சு அவர்களுக்கு கேள்வியை கேட்டு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அவர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பண்புகளிலே மிக உயர்ந்த பண்புடையவர். அப்படிப்பட்ட அந்த மனிதர் அழகிய பண்பு எது என்று காட்டுகிற நேரத்தில், இது தான் அப்ப அழகிய பண்பு என்று காட்டினார். அவர் எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுத்தார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்ப மன்னிப்புன்றது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்தாங்கண்டா, எங்கட சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி, எல்லாட்ட முன்னுக்கும் எனக்கு ஏசிட்டார் என்றதுக்காக வேண்டி, எல்லாட்ட முன்னுக்கும் என்னை கேவலப்படுத்திட்டார் என்றதுக்காக வேண்டி, என் பிள்ளையிட முன்னுக்கோ என் மனைவியிட முன்னுக்கோ எனக்கு இப்படி பேசிட்டார் என்றதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம் என்றா, மன்னிப்பு கொடுக்காம வாழ்கிறோம் என்றா, அவர் மரணிச்சதற்கு பின்னால் அதற்கு மன்னிப்பு கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மன்னிப்போம், மறப்போம், வாழ்க்கையில எல்லாரும் ஒன்றாக சந்தோஷமாக இருப்போம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தருவான். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு புனிதமான மாதத்தை கடந்து விட்டு வந்திருக்கிறோம். ரமலான் என்ற ஒரு பொக்கிஷத்தை எங்களுடைய கைகளிலே வைத்து அதை விட்டு அதை தாண்டி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த ரமலான் என்ற மாதத்தை, இந்த இரண்டாவது குத்துபா ஒரு ஞாபகமூட்டலுக்காகவே நான் பயன்படுத்துகிறேன். இந்த நாங்கள் கடந்து போன ரமலான் என்னையும் உங்களையும் எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது. அல்லாஹ் எல்லா நேரத்திலேயும் எல்லாருக்கும் எப்போதும் சந்தர்ப்பங்களை தரமாட்டான். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எப்போதும் அல்லாஹ் இந்தா வைத்துக்கொள், இப்படியெல்லாம் அள்ளி தருகிறேன்னு நல்லா தரமாட்டான். சில மனிதர்கள் வாழ்க்கை முழுக்க நோயோடு இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை முழுக்க நோய், கேன்சரோ, கஷ்டப்படக்கூடிய நோவினை தரக்கூடிய ஒரு நோய். அப்படி இருந்து அந்த மனிதர் நோயை விட்டும் விடிவு போடுறதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அல்ல சில மனிதர்கள் சுகதேகியாக இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்துட்டு மரணத்துல பயத்தை காட்டிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சந்தர்ப்பங்களை தாரதில்லை. அப்படி அவர் திருந்தவில்லை என்றால், அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவில்லை என்றால், அவர்களை போல எந்த ஒரு துரதிஷ்டவாளிகளும் இந்த உலகத்தில் இல்லை. அதே போலத்தான் எங்களுடைய நிலைமையும். அல்லாஹ் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான்.
வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதனுக்கு நீ எந்த அளவு நன்மைகளை அள்ளிக்கொள்ள முடியுமோ அந்த அளவு அள்ளிக்கொள். என்னிடத்தில் எந்த அளவு கேட்க முடியுமோ அந்த அளவு கேட்டுக்கொள். எந்த அளவு என்னை நெருங்க முடியுமோ அந்த அளவு நெருங்கிக்கொள். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தினோமா? ரமலான் எங்களை கடந்து பெய்து விட்டது, கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஆகுது. அப்படி என்றா இந்த ரமலான் என்னையும் உங்களை மாத்திச்சா? நானும் நீங்களும் இந்த ரமலானால ஒரு பயன் பெற்றோமா? என் வாழ்க்கையில ரமலான்ல இருந்து நோன்பு காலத்துல இருந்து எடுத்த பண்பு இந்த ஒரு கிழமைக்குள்ள எது ஈகுது? இந்த ஒரு கிழமைக்குள்ள, இந்த ஒரு கிழமை எடுத்து பாருங்க. இந்த ஒரே ஒரு வீக், இந்த ஒரே ஒரு கிழமைக்குள்ள நாங்க அந்த ரமலான்ல செஞ்ச நன்மைகளை தொடர்ந்து செய்யறோமா? முதலாவது கடமையான அமல்கள், கடமையான தொழுகையை தொழுகிறோமா? நோன்பு நேரத்தில் ஏதோ சஹரு கிளம்புறதுக்காக வேண்டி சுபவுத்தொலை வந்தவர்களுக்கும் வளமையாக சுபவுத்தொலை வந்தவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த ரமதான் என்னையும் உங்களை மாத்திச்சா? நோம்புடைய நேரத்தில் சஹரில் இருந்து சஹரு கிளம்பினதுக்கு பின்னால அதிகமானவர்கள் என்ன செய்வாங்க? ஏதோ சுபவுத்தொழுற டைமேன்னு சுபவுத்தொழு வாரவங்களுக்கும், அன்புக்குரிய உறவுகளே, வளமையாக பள்ளிக்கு தொற வாரவர்களுக்கும் நன்மை வித்தியாசம். அப்ப எப்பயாவது எங்களை மாத்தி கொண்டு இருக்கிறோமா? அந்த பழகின பழக்கத்தை இந்த ஒரு கிழமைக்குள்ள எப்ப தொழுதும்? அந்த ஒரு கிழமைக்கு போற எப்ப பள்ளிக்கு வந்து நாங்க தொழுதும்? நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னாலே எப்ப நாங்க திருப்பி பள்ளிக்கு வந்து தொழுதும்? நோம்புல நிறைய ஓதிப்போம். அந்த பண்பு எங்கட இந்த ஒரு கிழமைக்குள்ள வந்துச்சா? ரமலான் விட்டு போனதற்கு பின்னால எங்களுக்கு வந்துச்சா? நாங்க ரமலானுடைய மனிதர்களாக இல்லாம ரப்புக்குரிய மனிதர்களாக மாறணும். சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன, ரமலானுடைய காலத்துல அவர்கள் எல்லா அமல்களையும் செய்வார்கள். நோம்பு முடிஞ்சு பெருநாள் வந்துட்டா அண்ணன் பெருநாளோடு அதுக்கு எல்லா விடுவையும் கொடுத்து அதற்குரிய ரிலீஸ் எல்லாம் கொடுத்து அதற்கு பின்னால சாதாரண மனிதனாக நன்மையும் செய்யாத வளமையான பாவத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்கிறார். அன்புக்குரியவர்களே, இவர்கள் ரமலானுக்குரிய மனிதர்கள். ரமலான்ல மட்டும்தான் அவர்களுடைய நன்மைகள், ரமலான்ல மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கைகள். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு ரமலானும் கணக்கில்ல, மற்ற காலங்களும் கணக்கில்ல, எப்பயும் அவர்களுக்கு ஒரு மாதிரி தான். நோன்பு பிடிக்கிறது இல்ல, நோன்பு பிடிச்சாலும் தொழுகை இல்ல, நோன்பு பிடிச்சாலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு மனிதர்கள். இன்னும் சில மனிதர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்கள், அவர்கள் தான் ரப்புக்குரிய மனிதர்கள், அவர் தான் அல்லாஹ் அருள் பொருந்திய மனிதர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதர்கள். ரமலானுடைய காலம் வந்தா அவர்களை பிடிக்க கிடைக்காத அளவுக்கு அமல்கள் வாழ்வார்கள். ரமலானை விட்டு அடுத்த காலம் வந்தா தங்களோட மற்ற வேலைகளோட ரமலான்ல பழகின அந்த குணங்கள் பழக்க வழக்கங்களோடு அவர்கள் வாழ்வார்கள். இவர்களாக நாங்க வாழணும், இவர்களாக நாங்க இருக்கணும். இந்த ஒரு கிழமை போதும் என்னையும் உங்களையும் செக் பண்ணி பார்க்கறதுக்கு. இந்த ஒரு கிழமை போதும் நானும் நீங்களும் ரமலானுக்குரிய மனிதனா அல்லது அல்லாஹ்வுக்குரிய மனிதனான்னு பார்க்கறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறுறாங்க. ஏறி ஆமீன் 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 என்று 3 தடவை ஆமீன் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் 3 தடவை ஆமீன் சொல்லுகிறார்கள். எதற்காக வேண்டி என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா, எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தா பதுவா கேட்கிறாங்க. என்னண்டா 3 மனிதர்களுக்காக வேண்டி பதுவா கேட்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய தாய் தந்தை வயோதிப வயதில் அடைந்து கொண்டும் யார் அவர்களை கவனித்து அவர்களின் மூலம் சுவர்க்கம் செய்யவில்லை அவர் நாசமாகட்டும். அடுத்த மனிதர் யார் தெரியுமா? யாருக்கு ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ் யாருக்கு ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை தந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைந்து கொண்டும் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக வரவில்லையோ, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி ஆமீன் 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 என்று 3 முறை ஆமீன் சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா? எங்களை கொஞ்சம் நாங்க விசாரிச்சு பார்ப்போம். நாங்க கியாமுல் லைல்கள் எப்படி இருந்தோம், அதே போல் எங்களுடைய தொழுகைகள் எப்படி இருந்தது? நாங்க மன்னிக்கப்பட்டவர்களாக மாறினோம் என்றா நிச்சயமாக நாங்க அதற்கு பின்னாலும் அப்படித்தான் வாழ்ந்திருப்போம். எங்களை ரமலான் மாத்தணும். ரமலான் என்றது பயிற்சி பாசறை என்று நாங்க படிச்சிருக்கிறோம். அதன் எடுத்த பயிற்சியை இங்கேருந்து நாங்க தொடரணும். ரமலான் என்றது பாவங்களை இல்லாமாக்கி நன்மை எங்களோட வாழ்க்கையில கூட்டிக் கொள்ளணும் என்றா நாங்க ரமதானுக்கு முந்திருந்தவர்களை போல இப்பீக்கிறோமா அல்லது ரமதானால மாறின மனிதர்களாக நாங்க இப்பீக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு என்னை உங்களை மாத்திக்கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். மரணத்தை தரல, மௌத்தை இன்னும் தரலன்னு சந்தோஷப்பட தேவையில்லை. நாங்க மௌத்து வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுக்குரிய மனிதர்களாக எப்ப மாறினோம்? முதலாவது கடமையானதிலிருந்து ஆரம்பிப்போம். 5 நேர தொழுகைகள்ல நாங்க உறுதியாக இருப்போம். தொழுகைகள் ஒரு மனிதனை மாற்றும். தொழுகைகள் ஒரு மனிதனை முழுமையாக மாத்திடும். ரசூலுல்லாஹ்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தொழுகைக்காக வேண்டி ஓடி விடுவார்கள். அந்த அளவுக்கு தொழுகை ஒரு மனிதனை மாற்றும். தொழுகையில் ஓதக்கூடிய ஓதல்கள் எல்லாம் அற்புதமானது, ஒரு மனிதனை மாற்றத்தக்கது. அதெல்லாம் படிப்போம். கொஞ்சம் படிச்சு நாங்க தொழுகைக்காக வேண்டி எங்களை மாத்திக்கொள்ளும். நாங்க எங்களை இப்ப மாத்திக்கொள்ளாட்டி வேற யாரும் எங்களை மாத்த போறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்?
லா யுகையிருல்லாஹு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான் அவங்களே மாற்றிக்கொள்ளாதவரை, அவங்களே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதவரை நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மாற்ற மாட்டான் என்று சொல்கிறார்கள். அப்ப நாங்க கொஞ்சம் முயற்சி எடுப்போம். ரமதான்ல எப்படி கஷ்டப்பட்டு எழுப்பினோமோ, நோன்புல எப்படி கஷ்டப்பட்டு இருந்தோமோ, நோன்புல எப்படி 5 நேர தொழுகைகளும் என்ன வேலை இருந்தாலும் தொழுதோமோ, அதே போல மற்ற நேரங்களையும் மாற்றிக்கொள்ளும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். அல்லாஹ் அருள் செய்வான், அல்லாஹ் அருள் செய்வான். அன்புக்குரிய உறவுகளை, ரமலானுடைய மனிதர்களாக மட்டும் வாழாம, ரமலானுடைய மனிதர்களாக மட்டும் வாழாம, அதற்கு பின்னால இந்த 11 மாசத்தையும் நோன்புல் எடுத்த பிரயோசனங்களால, ரமலான்ல கண்ட பிரயோசனங்களால, அதை எல்லாத்தையும் வச்சு இந்த 11 மாசத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்பமான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வருடமாக, நெருக்கமான அடுத்த நோன்பு வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் என்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான். வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.